வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபோர்காஸ்டிங், கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்டிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். போன வாரம் வந்து நம்ம குரூப்ல வந்து இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. டு யூ ரெகுலர்லி ரிவ்யூ தி அண்ட் அப்டேட் யுவர் பிசினஸ் கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்டிங்? நீங்கள் எதிர்கால பண வரவு மற்றும் செலவுகளை சரியாக கணித்து செயல்படும் முறைகளை கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஓட்டிங் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எஸ் சொல்லியிருந்தாங்க, சில பேர் மந்த்லி பேசிஸ் வீக்லி பேசிஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து ஃபோர்காஸ்டிங்னா என்னன்னா கணிக்கிறது, கணித்தல். நீங்க வெதர் ஃபோர்காஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, வானிலை முன்னறிவிப்புன்னு சொல்லிட்டு. அது எப்படி பண்றாங்கன்னா, அடுத்த வாரம் மழை வருமா வராதா, எப்படி இருக்கும், வானிலை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பத்தி அவங்க ஒரு ஏதோ ஒரு பேராமீட்டர் வச்சுட்டு கணிச்சுட்டு சொல்றாங்க இல்லையா. இதே மாதிரி பிசினஸ்லயும் நம்ம வந்து சில விதங்கள் வந்து நம்ம கணிக்க வேண்டியிருக்கும். பர்டிகுலர் பாத்தீங்கன்னா அந்த கேஷ் ஃப்ளோ பத்தின ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் என்னன்னா, அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய பண வரவு எப்படி இருக்கும், செலவுகள் எப்படி இருக்குன்றத உங்களால கரெக்டா கணிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க பெர்ஃபெக்டா பிசினஸ் நடத்துறீங்கன்றது ஒரு அறிகுறி, ஒரு ஒரு சிம்டம். ஓகே, ஒரு பேராமீட்டர்ஸ். சரி, அது எப்படி எப்படி பண்ணலான்றதை பத்தி பார்க்கலாம். எப்படி பண்ணலாம்னா, அடுத்த வாரம்ன்றது வந்து உங்களுடைய வீக்கை பொறுத்து நீங்க சாட்டர்டேயோ இல்லைன்னா சண்டேயோ உட்காந்து நீங்க ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஹோம்ஒர்க்ல முதல்ல அடிப்படையான விஷயம் என்னன்னா, சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் என்னன்றதை முதல்ல நீங்க பார்க்கணும். சேல்ஸ்னா நம்முடைய விற்பனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களால கரெக்டா அடுத்த வாரம் விற்பனை எப்படி இருக்குன்றத உங்களால கரெக்டா சொல்ல தெரியணும். இதை என்ன பண்ணிருப்போம்னா, ரெவன்யூ பட்ஜெட் போடும்போது ஒரு பிப்ரவரி மாசம் அடுத்த வருஷத்துக்கு ரெவன்யூ பட்ஜெட் போடும்போது முதவே என்ன பண்ணிருப்போம்னா, அடுத்த வருஷத்துக்கு எனக்கு எப்படி ரெவன்யூ இருக்கும், நான் என்ன மாதிரியா ரெவன்யூ நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க விலாவாரியா நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க பட்ஜெட்டிங்ல. அதை பண்ண என்ன பண்ணிருப்பீங்க, அதை செக்மெண்ட் அதை பிரிச்சு ஒவ்வொரு மாசமும் என்னுடைய பட்ஜெட்டிங் சேல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த பட்ஜெட்டுக்கும் ஆக்ஷன் நடக்கிறதுக்கும் ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் சேல்ஸ் பட்ஜெட் போட்டேன், இந்த மாதிரி நான் டார்கெட் வச்சு நினைச்சிருந்தேன், இப்போ என்ன நடந்திருக்கு, ஏன் வந்து இதோட டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்றத நீங்க ஒவ்வொரு மாசம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா. அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வாரம் வாரம் பார்க்க போறோம் இந்த ஃபோர்காஸ்டிங் டெக்னாலஜி டெக்னிக்ல. சோ உங்களுக்கு இந்த மாசத்துடைய சேல்ஸ் டர்ன் என்னன்னு தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, என்னுடைய அடுத்த வாரம் டார்கெட் என்ன மாதிரியா சேல்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதை முதல்ல நீங்க எழுதிக்கங்க. திட் இஸ் கால்டு சேல்ஸ் டார்கெட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்டிங் பார்க்க போறோம். கேஷ் ஃப்ளோனா ஆக்சுவலா பண வரவு தான் பார்க்க போறோம். பணம் வரும், அந்த மாதிரி பண வரவுகள் வரும்னு பாத்தீங்கன்னா, இப்ப சேல்ஸ் டார்கெட்ல ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். கேஷ் சேல்ஸ் இருக்கும், கிரெடிட் சேல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரைட். நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல டோட்டல் டேர்ன் ஓவர்ல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து எனக்கு கேஷ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா இது நீங்க நோட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வாரம் வந்து எனக்கு 10 லட்சம் ரூபாய் எனக்கு டேர்ன் ஓவர் வரும்னு நினைக்கிறேன்னா, அந்த 10 லட்சத்துல எவ்வளவு வந்து இமீடியட்டா கேஷ் வரும் B2Cல, இமீடியட்டா கவுண்டர் கலெக்ஷன் எவ்வளவு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீ நோட் பண்ணிக்கோங்க, கேஷ் சேல்ஸ் எவ்வளவுன்றது. ஓகே. அதுக்கப்புறமா கலெக்ஷன் மூலமா எனக்கு எவ்வளவு பணம் வரும். நான் வந்து கிரெடிட்ல கொடுத்துருக்கேன், அடுத்த வாரம் வந்து எனக்கு டியூ டேட்ஸ் இருக்கு, நான் எதிர்பார்க்கறது டியூ டேட் வந்து பெர்ஃபெக்டா அது வந்துடும், சிறிது ஓவர் டியூ இருக்கு, நாங்க ஃபாலோ பண்ணி எவ்வளவு பணம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கேஷ் சேல்ஸ் மூலமா எவ்வளவு பணம் வரும், கிரெடிட் சேல்ஸ் பண்ணி டியூ டேட் வந்த கேசஸ்க்கு நான் எவ்வளவு பணம் வரும் எதிர்பார்க்கிறேன். ஸோ ரெண்டுமே எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய இன்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோ எப்படி பார்ப்பீங்க, நான் வந்து அடுத்த வாரம் வந்து எனக்கு சேலரி பேமெண்ட் இருக்கலாம், இல்லைன்னா ஜிஎஸ்டி பேமெண்ட் இருக்கலாம், இல்லைன்னா மற்ற நீங்க உங்களுடைய சப்ளையர் கொடுக்க வேண்டிய டியூ டேட் வந்திருக்கலாம், அதுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்ஃப்ளோ 3 விதமா பிரிச்சுக்கலாம். நம்பர் 1 வந்து சப்ளையருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் அடுத்த வாரம். அதே மாதிரி வந்து நம்ம அட்மினுக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டியிருக்கா அடுத்த வாரத்துல, இல்ல ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட் ஏதாச்சும் இருக்கா. சோ இது மூணையுமே இது எல்லாமே கட்டாயமான நீங்க பண்ணவே தள்ளி போட முடியாது. சம்டைம்ஸ் சப்ளைக்கு நீங்க தள்ளி போடலாம், பட் வந்து ஸ்டாச்சுட்டரி டியூ வந்து நம்ம கரெக்டாயத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாயி கொடுக்க வேண்டிய அட்மின் எக்ஸ்பென்சஸையும் நம்ம தள்ளி போட முடியாது. சோ அதனால ரெண்டுமே நம்ம எழுதிக்க போறோம். சோ இந்த வரவு என்ன, என்னுடைய செலவுகள் என்னவா இருக்கும், இது கரெக்டா இருக்குமா, டெபிசிட்ல இருக்குமா அடுத்த வாரம், இல்லைன்னா சபிஷியண்டா ஃபண்ட் இருக்குமா, இதை நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. நாட் இன் மைண்ட், மனசால பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரியே தோணும்.
இப்படிதானே இருக்க போகுது, வருமானம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் சமாளிச்சிடலாம் அப்படின்னு தோணும். அப்படி இல்லை. நீங்க ரைட்டிங்ல வந்து அந்த பேப்பர் எடுத்து நீங்க எழுதும் போது யூ மே கெட் an ஐடியா. ஒரு எக்ஸல் மாதிரி போட்டுக்கோங்க. எடுத்துட்டு நீங்க எழுதும் போது எஸ் இட் பி குட், இல்ல நான் கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கு. என்ன நார்மலா என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. இல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு பார்ப்பீங்க. இல்லைன்னா நமக்கு சப்ளையர் கொஞ்சம் தள்ளி போடலாமான்னு பார்ப்பீங்க இல்லையா. இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ண போறோன்றதை நீங்க ஒவ்வொரு வாரம் அனலைஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி a great things that நம்ம வந்து இந்த ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கான்றது உங்களுக்கு கரெக்டா கணிக்க முடியும். கரெக்டா கணிக்கணும். அதுதான் முதல்ல வந்து வராது. இப்ப நீங்க பண்ண 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 உங்களுக்கு அந்த கணிக்கிறதுன்றது பெர்ஃபெக்டா உட்கார ஆரம்பிக்கும். இது 52 வாரம் பண்ண போறோம். ஸோ ஒரு 52 வாரம் நீங்க பண்ணும்போது உங்களால பெர்ஃபெக்டா உங்க பிசினஸ் எப்படி போகுதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கே சில ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் சேல்ஸ் டர்ன் ஓவரை, எப்படி வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற கூடிய உங்களோட அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இது எப்படி ஒரு பேராமீட்டர் வச்சு செக் பண்ணலாம்னா, நம்ம கரெக்டா வந்து ப்ரிடிக்ட் பண்றேன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு 4 வீக்ஸ் இருக்கு, 4 or 5 வீக்ஸ் இருக்கும். அதை நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க அனலைஸ் பண்ண பிறகு அந்த மாசம் முடிஞ்ச பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சுன்னா பிப்ரவரி மாசத்துல ஜனவரியோட ஆக்சுவல் சேல்ஸ் என்ன, ஆக்சுவல் கலெக்ஷன்ஸ் என்ன, எவ்வளவு நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு வந்திருக்கணும் உங்க ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கும், உங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். சரி, ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கும், பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ரெண்டுமே நீ அனலைஸ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தேன், நான் 4 வீக்ஸ், இப்ப ஆக்சுவலா இது நடந்திருக்கு, நான் எந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணும், என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி மாத்தணும், இல்ல நான் கரெக்டா பண்றேன்னா, இல்ல நான் பண்ண ப்ரெடிக்ஷனுக்கும் என்னுடைய கம்பெனியுடைய இது கோலுக்கும் நான் டிவியேட் ஆகிட்டே இருக்கேனா அப்படின்றது உங்களுக்கு அவேர்னஸ் வந்து டெப்தா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோர்காஸ்டிங்ன்றது ஒவ்வொரு வாரமும் பண்ணணும். பண்ணதை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹேவ் டு ரிவ்யூ இட் வெதர் ஐ அம் டூயிங் இன் கரெக்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்கேன் பார்க்க வேண்டி இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி 52 வாரம் பண்ணும்போது யூ நோ தட் தி ஃப்ளோ ஆஃப் தி கேஷ் உங்களுக்கு உங்க சிஸ்டத்துல உங்க கல்ச்சர் தகுந்த மாதிரி அந்த ஃப்ளோ வந்து உட்கார ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இப்படிதான் என்னோட கல்ச்சர், என்னுடைய பிசினஸ் கல்ச்சர் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் எனக்கு தினம் நடக்கும், இப்படிதான் வந்து என்னோட கலெக்ஷன் பேட்டர்னே இருக்கும், இப்படிதான் என்னோட பேமெண்ட் பேட்டர்ன் இருக்குன்றது புரிய ஆரம்பிக்கும். இந்த மாத்துறது இல்லையான்றதை நீங்க உங்களுடைய கோல் தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கும் ஒரு வசதியா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபார்வர்ட் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம நீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங் வெபினார் ஃபார் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்புறம் வெபினார் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வெபினார் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா யூ மே அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி கோர்சஸ் ஆர் அவைலபிள், மெம்பர்ஷிப் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் உங்க பிசினஸ் வந்து எப்படி கொண்டு போகலான்றதை பத்தின தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.